இது வரைக்கான பூமி இவனை சுற்றி ஏற்கனவே ஒரு நிலா சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இன்னொரு புது நிலா வர வரப்போகுதான். அந்த நிலா என்ன, எதனால் இப்போ இங்கே வருது, இதனால் பூமிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா, இல்லை இந்த இரவு பகல்லலாம் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த நிலாங்கிறது ஒரு கிரகம் கிடையாது, வெறும் துணைக்கோள் மட்டும்தான். இது மெயினாக இருக்கிற ஒரு கிரகத்தோட ஈர்ப்பு விசையால் அதை சுற்றி வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஜாதகம் மாதிரியான இடத்துலலாம் இதை கிரகம்னு குறிப்பிடுவாங்க. இந்த பூமி பயலுக்கு மட்டும்தான் நிலா இருக்கான்னு நினச்சா அதுதான் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய கிரகங்களுக்கு நிலா இருக்குது, ஒரு சில கிரகங்களை தவிர. இந்த செவ்வாய் கிரகம் இருக்கானே, இவனுக்கு மொத்தம் 2 நிலா, டீமோஸ் போபோஸ்னு. அப்படியே வந்தால் இந்த நெப்டியூனுக்கு மொத்தம் 16 நிலா. சரி, இதோட முடிச்சுச்சான்னு பார்த்தா இந்த யுரேனஸுக்கு 28 நிலாவும். இந்த பெரியவன் இருக்கானே தான் அந்த வியாழன் கிரகம், இவனுக்கு மொத்தம் 95 நிலாவும். கடைசியாக தான் வந்தார் சனிங்கிற மாதிரி இந்த சனிக்கு மொத்தம் 146 நிலா இருக்குது. செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலான்னு பேரை சொல்லிட்டேன், ஆனால் இவனுக்கு 146 நிலா இருக்கிறதுனால அந்த பேர்லாம் சொல்லி முடிக்கணும்னா விடிஞ்சிரும். ஆமாம், ஏன்னா இந்த கண்டென்ட்டே நைட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால விடிஞ்சிரும். இது ஜோக்கு அப்படிலாம் இல்லை. அந்த 146 நிலாவோட பேர்லாம் தெரியாது. பாவம் இந்த தற்குறி இருக்கானே, சாரி இந்த மெர்க்குரி, அதாங்க இந்த புதன் கிரகம், இவனுக்கு மட்டும் இன்னும் நிலாவே கிடையாதான். விஷயத்துக்கு வரேன். இப்போ மேட்ரு என்னன்னா, பூமியோட ஆர்பிட்டுக்கு 2024 PT5ங்கிற ஒரு மினி நிலா ஒன்று வர செப்டம்பர் 29 வர இருக்கான். அந்த மினி நிலா எதுக்கு இங்கே வர இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நிலாவோட STDயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், வரலாறே தான், ரொம்ப பெருசெல்லாம் போக மாட்டேன், சின்னதாகவே முடிச்சிடுறேன். இந்த மினி நிலாவை ஆகஸ்ட் 7, 2024 தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட 33 அடி விட்டத்தில் இருக்குமோ. அப்போலோ ஆஸ்ட்ராய்ட் குரூப், அர்ஜுனா ஆஸ்ட்ராய்ட் குரூப்னு இந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ராய்ட் குரூப்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே சூரியனை சுத்தி வளர்ந்துட்டு இருக்கு. அதுல இந்த அர்ஜுனாங்கிற ஆஸ்ட்ராய்ட் குரூப்ல இருந்தா இந்த PT5ங்கிற மினி நிலா இப்போ பூமியோட ஆர்பிட்டுக்கு வர இருக்கு. இத அட்லஸ்ங்கிற நாசா ஃபவுண்டட் பண்ற ஒரு அமைப்பு தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுவும் அது பூமியை 5,68,500 கிலோமீட்டருக்கு நெருங்கிறதுக்கு முன்னாடியே. ஆனா இந்த PT5ங்கிற நிலா வெறும் டெம்பரரி நிலா மட்டும்தான். என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது செப்டம்பர் 29 இங்க வருதா, ஒரு 57 நாள் இருந்துட்டு நவம்பர் 25 திருப்பி பூமியை விட்டு வரட்டான்ட்டு கிளம்பிடும். அது சூரியனை சுற்றி தான் வந்துட்டு இருக்கு. இடையில இந்த பூமி வரும்போது அதோட ஈர்ப்பு விசையால அது பூமியோட ஆர்பிட்டுக்கு வந்துட்டு அந்த ரவுண்டை முழுசா முடிக்காமையே அது வெளில போயிடும். இது இப்போ இருக்கிற நிலா மாதிரி பூமியை தொடர்ந்து சுத்திட்டே இருக்காதாம். இது வந்துட்டு அந்த அரைகுறையாவே ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பிடுமோ. அப்படி அந்த அரைகுறையா ரவுண்ட் அடிக்கிறதா 57 நாள் பூமியோட ஆர்பிட்ல இருக்குமோ. ஆனா அந்த நிலா பூமியிலேருந்து ரொம்ப தூரத்திலிருந்து தான் சுத்திட்டு போகுமோ. இப்போ இருக்கிற நிலா மாதிரி கிட்டக்கு இருந்து சுத்தாதான். கிட்டக்க இருக்கிற நிலாவே 3,84,000 கிலோமீட்டர்ல இருக்கு தோராயமா. அப்புறம் ஏன்டா இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்னு கேட்டா, இந்த மாதிரி நிகழ்வுலாம் ஏற்கனவே நிறைய தாட்டி நடந்திருக்கான். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைமும். இது ஜோக்கு. 2006 RH120ங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு 2006 கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட 2-3 மீட்டர் விட்டத்தில் இருந்துதான். ஆனால் இது 20 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமியோட ஆர்பிட்டுக்குள்ளே வந்துட்டு போகுமோ. இதை கேட்லினா ஸ்கை சர்வேங்கிற நாசா ஃபவுண்டட் பண்ணுற அமைப்பு தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதே மாதிரி 2020 CD3ங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு இருந்துச்சான். இதுவும் பூமியோட ஆர்பிட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சான். அது மட்டும் இல்லை, இதுவுமே 11 மீட்டர் விட்டத்தில் இருந்துதான். இதுவும் இந்த அர்ஜுனா ஆஸ்ட்ராய்டு குரூப்ல ஒன்று தான். அதுக்கப்புறம் 2022 NX1ங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துச்சு. இதுவும் பூமியோட ஆர்பிட்டுக்குள்ள வந்துட்டு போச்சான். இதுவுமே 33 அடி விட்டத்துல இருந்தான். மூன் பேஸ் சவுத் அப்சர்வேட்டரிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருந்தாங்களாம். இது ஜூன் டு ஜூலைன்னு 22 நாள் பூமியோட ஆர்பிட்ல இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரப்போதில் இந்த நிலாவுமே இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்கான். லேட்டஸ்டாக கூட 2024 RW1ங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியில் விழுகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்க. கேட்லினா ஸ்கை சர்வேங்கிற நாசா ஃபவுண்டட் பண்ணுற அமைப்பு தான் அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த ஐக்கான லிங்க் இருக்குது, வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விண்வெளியில் சுற்றிட்டு இருக்கிற பொருள்லாம் பூமியோட ஆர்பிட்டுக்குள்ளே வரத நியோஸ் மாதிரியான அமைப்புகள் கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதான் அந்த நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி அமைப்புகள் நிறையா இருக்காங்க. அவங்களாம் விண்வெளியிலேருந்து பூமியோட ஆர்பிட்டுக்கு வர ஆஸ்ட்ராய்டு மாதிரியான பொருட்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மாட்டினது தான் இந்த நிலாவுமே. இந்த மாதிரி நிலாவை தேடி போயிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக நிறைய சேட்டலைட் அனுப்புறதுலாம் ரொம்ப காஸ்ட்லியான சேட்டலைட்லாம் அனுப்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி அதுவே கிட்டக்கே வரப்போ இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சயின்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி ரேரான நிகழ்வுகளை கூட ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸில் மண்ணில் என்னென்ன கனிம வளங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் கண்டென்ட் எடுக்கிறப்ப இவ்வளவு பார்த்தேன், அந்த நிலாவை நம்மளால பார்க்க முடியுமா இல்லையான்னு பார்க்கவே இல்லை மக்களே. சாரி, இப்போ கூட பார்த்துட்டு சொல்லாமேன்னு கேட்டால் நான் கண்டென்ட் பேசி முடிக்கிறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு, நைட்டு 1 மணி. அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்.
அந்த நிலா வரபடி வரட்டும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய். வரட்டா மாமே.